பேசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றிலொன்றாக அருளிப்பவர் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றிலொன்றாக ஜொலிப்பவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் இன்னும் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் அவர் வரும் நாளினை என்னை கரமா சேர்த்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் வரும் நாளிலே என்னை கரமா சேர்த்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன் அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார்
கொள்வார். எந்தன் சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரும் தாருமே. தடையாகும் அகற்றிடுமே. தாய் கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாகும் அகற்றிடுமே. தாய் கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். உன்னோடு என்னாலோ உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலோ உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்த
அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன், நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன், கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாக நீரே, நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன், கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன்.
தூய தேவவின் சாயலானிய ஆவியாலே அன்பு சொரிந்தார். ஆவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பீதி ஆதிநாளம் அறியலாகுமோ? இதற்கினை ஏதும் வேறில்லை, இணை ஏதும் வேறில்லையே. I welcome you all in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வரவேற்கிறேன். நாம் எல்லாம் ஆல்ஃபா வேர்ட் மினிஸ்ட்ரீஸ் இந்த கடைசி ஞாயிறு கிழமை ஆராதனைக்கு கடந்து செல்வோம். தேவ வசனத்தை சிறிது பார்க்கலாம். வாங்க போகலாம். Let's turn our Bibles to Isaiah 51:7. ஏசாயா 51 அதிகாரம் வசனம் 7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். Isaiah 51:7. Listen to me, you who know righteousness, you people in whose heart is my law. Do not fear the reproaches of men, nor be afraid of their revealings. இந்த இடத்துல லா நோ மை லா அப்படின்னு போட்டோன்னே சில நம்ம கிறிஸ்தவ குரூப்பில் ஒரு சில குரூப் சுற்றிட்டு இருக்குது. லான்னு சொன்ன ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க. அது ஏன்னு தெரில. நம்ம சிந்திக்க வேண்டும். அவருடைய தேவனுடைய வாயிலிருந்து எது தேவன் அதிகமாக பேசுவதில்லை. ஏன்னா பேசினா சட்டமாக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் எதை பேசினாலும் இட் வில் டர்ன் இன்டு அ லா. அது சட்டமாக்கப்படும். ஏனென்றால் அவர் தேவன், அவர் ராஜா, அவர் நீதிபதி, அப்புறம் ஹீ இஸ் த பார்லிமெண்ட். நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் சொல்கிறபடி பார்த்தா ஹீ இஸ் த பார்லிமெண்ட், லா கிவர். நம்ம இந்திய அரசியல் சாசனப்படி பார்த்தா யார் சட்டங்களை ஏற்றுக்கிறவர்கள்? எம்பிகள். அங்கே அப்படி இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி இல்லை. அவர் தான் இயக்குறது. அவர் பரிசுத்தமானவர். அவர் தனக்கேற்றபடி வாழணும்னு சொல்கிறாரு. இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மக்கிட்ட பேசும்போது எப்பவுமே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மகனே, ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறாய்? மகளே, உன்னை நோக்கி கதை பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். நீ போய் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது சட்டமாயிடும். இது நம்மளுக்கு செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம செய்ய ட்ரை பண்ணால் கூட ஒருத்தன் வந்து தடுப்பான். அவர் சொல்லி நீ செய்யலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. இப்போ முதல்ல நம்ம முதல் பகுதியை தான் படிச்சுட்ருக்கோம். நீதியை அறிந்தவர்களே. இந்த நீதி வந்து இயேசு கிறிஸ்துன்றது நம்ம போன வாரம் திட்டம் தெளிவாக பார்த்தோம். வேறு வழி கிடையாது. அவர் இல்லாமல் நாம் ஜீவிக்க முடியாது இந்த உலகத்தில். நாம் கொடிகள், அவர் செடி. திராட்சை செடியில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
அந்த செடியிலேருந்து நம்ம வெளியே வரும்போது காஞ்சி போயிடுவோம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இது உண்மை. கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. வேதத்தை வச்சு சிறிது நேரம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆகவே அது ஒன்று. இப்போ இந்த வார்த்தை கடைசி வாரம் வந்துட்டோம். அதனால் வேதத்தை என் இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரும். வேதத்தை எங்கே வச்சுருக்கணும்? இருதயத்தில் பதித்து வச்சுருக்கணும். நான் இங்கே வரத்துக்கு முன்னால் சில நேரம் என்னுடைய காதுகளில் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. லெட்ஸ் டர்ன் அ பைபிள்ஸ் டு சங்கீதம் 32:8. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். போதும். இப்போ Psalms 32:8. I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. இங்கிலீஷில் போட்டிருக்கு உன் மேலே கண்ணை வச்சுருப்பேன். தமிழில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் கொஞ்சம் கண்ணுனால ஆலோசனை சொல்லுவேன்ற மாதிரி இருக்குது ஆங்கிலத்தில் படிக்கும் போது. இந்த இடத்துல உனக்கு போதித்து ஐ வில் டீச் யூ. தமிழில் போட்டிருக்கு உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி. அன்னன்னைக்கு நாம் எப்படி நடக்க வேண்டும். இன்றைக்கி வேண்டியது நம்மளுக்கு. இன்றைக்கி கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இதுதான் மனுஷனுக்கு வேண்டியது. இது தெரியாமல் தான் அவன் என்ன சொல்கிறான்? ப்ராமிஸ் அப்படின்னு ஓடுறான். வாக்குத்தத்த வசனத்தை நோக்கி ஓடுறான். வாக்குத்தத்த வசனம் ஒன்று இல்லாமல் எல்லா காரியங்களையும் நோக்கி ஓடுறான். கிளி ஜோசியம்னு கூட போட்டுறான். நம்ம ஊரில் இருந்ததுதான் இருக்குது கிளி ஜோசியம். நேற்று கூட இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மக்கள் ஏமாறுற காரியங்கள், கிளி ஜோசியம், இந்த ஜோசியம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உன் எதிர்காலம் எல்லாமே வை இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் எதிர்காலத்தை குறித்து மனிதனுக்கு உரிய அவல். நிகழ்காலம் அவனுக்கு இப்போ தெரியுது. அவனுக்கு எங்கே புரிய மாட்டேங்குதுன்னா நெக்ஸ்ட் செகண்டே எதிர்காலம்தான். அதே கர்த்தர் கையில் இருக்குது. எல்லாமே கர்த்தருடைய கையில் இருக்குது. அவர் பார்த்துக்கொள்வார். அவரை மட்டும் நான் படிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சிக்னல் வாங்கிட்டு நடக்கலாம். இதை மனசில் வைக்காமல் அவன் ஜோசியம் பார்க்க போகிறான். இந்த நாடி ஜோசியரான் இது நிறைய பார்த்தேன் அன்றைக்கி டிவியில் பார்த்தேன். கையில் பிடிச்சிக்கிறான். அப்புறம் ஒருத்தன் வாயிலேருந்து பேசுகிறான். எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா வானத்தையும் பூமி உண்டாக்குற கர்த்தர் அவ்வளோ இதாக பேச மாட்டார். தேவனிடத்தின் வாக்கு என்ன வருகிறது என்று சொல்லி மிடில் மேன் கிட்ட கேட்குறாங்க. அவர் நேராக தான் எழுதி வச்சிருக்காருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இது ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கு. உனக்குன்னு போட்டிருக்கேன். உங்களுக்குன்னு போடல, உனக்குன்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போ நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறதுக்கு வேதத்தை நோக்கி பார்க்கணும். வேதத்தை நம்ம பார்க்க போகும்போது அவர் சொல்லிக் கொடுப்பாரு. இதுதான் வழி, இதுதான் வழி இதுவே. இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் வழி இதுவேன்ற சத்தம் நம்மளுக்கு சொல்ல கேட்கும். இது ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பாரு. தேவ ஜனமே நன்றாக கேளுங்க. அப்போ போதித்து நடக்க வேண்டிய வழிவை காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து கண்ணில் வச்சுட்டே தான் இருப்பேன், எடுக்க மாட்டேன். 126ஆம் சங்கீதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. God doesn't sleep. We will sleep. We sleep. God doesn't sleep. இப்போ ஒரு உதாரணத்துக்கு போவோம். Let's turn our Bibles to Mark chapter 4. Chapter 4 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனம் 2 அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை
வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்தது. அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். சரி, ஆங்கிலத்தில் வாசிப்போம். Mark 4th chapter, 2nd verse. Then he taught them many things by parables, and said to them in his teaching, Listen, behold, a sower went out to sow. And it happened, as he sowed, that some seed fell on the wayside, and the birds of the air came and devoured it. Some fell on stony ground, where it did not have much earth, and immediately it sprung up, because it had no depth of earth. But when the sun was up, it was scorched, and because it had no roots, it withered away. And some seed fell among the thorns, and the thorns grew up and choked it, and it yielded no crop. But other seed fell on good ground, and yielded a crop that sprang up and increased, and some had 100, and some 30, some 60, and some 100. And he said to them, He who hears to hear, let him hear. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறீங்க. நம்ம முதல்ல தெரியும், விதைக்கும் போது பகலில் விதைக்கிறோம், நைட்டில் போய் படுத்துக்கிறோம். சில பேர் இருக்கிறாங்க, நைட்டில் தோண்டி தோண்டி பார்த்துக்கோங்க, அதை தோண்டி அந்த விதை எவ்வளோ பெருசாக இருக்குது, அப்படி தோண்டி பார்க்குற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், விதைக்கும்போது விதைக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி தண்ணி போட்டுட்டு எருவெல்லாம் போடுறதில்ல, வெறும் தண்ணி நிறவிட்ட பிறகு அப்படியே நேராக போய் படுத்துக்கிறோம். இங்கே ஒரு பியூட்டி என்னென்னா, when man is at work, God keeps quiet. When man is at sleep, God works. அது என்ன பண்ணுறது, அது பலனடைந்து 1, 30, 60, 100 multiplication. God always multiplies. அவர் எப்போ வேலை செய்கிறாரு, நம்ம தூங்கும்போது. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், அதுக்கு தூங்கிட்டே இருங்கன்னு சொல்ல, ரெஸ்ட், தூங்குறதுன்ற ரெஸ்ட். ஆண்டவர், நான் எங்கள் காரியத்தை செய்துட்டோம், பேலன்ஸ் வில் லீவ் இட் டு யூ, நாங்கள் உங்கள்கிட்ட விட்டுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் வென் வி ஆர் அட் ரெஸ்ட்ஃபுல் டைம், காட் மல்டிப்ளைஸ். எங்கேயாவது கொண்டு போய் போடணும். அந்த மண்ணில் போட்டுட்டு நம்ம தோண்டி பார்க்க முடியுமா? தெரியாது, எங்கே போட்டோன்னு தெரியாது. ஒருத்தன் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒருத்தன் 3-4 மூட்டை எடுத்துக்கிறான், எடுத்துகிட்டு தூவிட்டே வரான், நெல் எடுத்து தூவுறான், இல்லாட்டி ஏதாவது விதை எடுத்து தூவுறான். 3-4 கிரவுண்டு, 3-4 ஏக்கர் நல்லா தூவி முடிச்சுட்டு போயிடான். எவ்வளோ வருதுன்னு தெரியாது. அவன் எதிர்பார்க்கறது 3-4 இவ்வளோ இருவாடு வந்தால் போதும்னு நினைக்கிறேன்னா, இல்லை, அவன் டன்னாக எடுக்கணும்னு பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இப்படி தான் ஆப்ரேட் ஆகுது பூமி. தேவன் படைத்த பூமி இப்படி ஆப்ரேட் ஆகும்போது தேவநாய கர்த்தரும் இப்படி தான் ஆப்ரேட் ஆவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் நீங்கள் இது பண்ணும்போது ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். இப்படி தான் நிறைய வரும். இங்கிட்ட சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் விதவிதமான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஒன்று, வழி அடுவே விதைக்கிறவர். இது மாதிரி திடீர்னு நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் அந்த மீட்டிங்கெல்லாம் போவோம், ஸ்ட்ரீட் மீட்டிங் போவோம், இந்த மீட்டிங் போவோம், எந்த மீட்டிங்கெல்லாம் போவோம். அப்போ எவனாவது ஒருத்தன் போயிட்டுருப்பான் அந்த சைட்டில். அப்போ அவன் எண்ணத்தில் என்ன வந்திருக்கும், ஒரு ஐயோ இன்னையோட என்ன வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு.
அவன் காதில் ஒரு வசனம் வந்து விழுகும், அவனுக்கு அது வாழ்க்கையாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அது கமக்குன்னு பிடிச்சிக்குவான். பிடிச்சிக்கிட்டு நான் வந்து சந்தோஷமாக இருக்கு, ஏற்றுக்கிறேன் அப்படின்வான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்குது ஆனால் நம்மளுக்கு வேலை செய்யாது அப்படின்னு போயிடுவாங்க. அதான் வழியெடுக்க விதைக்கப்பட்டவர்கள். சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. இங்கே ஒரு கற்பாறை நிலம் வேற இருக்குது, நல்ல வகையான நிலங்கள் இருக்குது. கற்பாறை நிலத்தில் விழுந்த உடனே அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக கயட்டாக இருக்குது, ஆனால் உள்ளே போக முடியல, தூரா. தேவசனம் அது மாதிரி தான் தூவப்படுது. அது உள்ளே போய் கற்பான உள்ளே விழுந்த உடனே நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அப்புறம் காலையில் வெயில் வந்த உடனே காலி ஆகிடுறாங்க. அப்புறம் வெயில் ஏறினது போதோ தீந்து போயிட்டு வேறு இல்லாமல் உலர்ந்து போயிட்டு. வேறு நல்லா கவனிங்க, இதை டீப்பாக ஸ்டடி பண்ணணும் நம்ம. வெயில் வேறு கனெக்ஷன் இருக்குது. அப்புறம் சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் வைத்தது. அது முள் வளர்ந்தது, அது பலன் கூடாதபடி அது நெருக்கி போட்டது. இன்றைக்கி உரிய நம்ம உலகத்துக்குரிய கவலைகள், சிற்றின்பன்கள், இதெல்லாம் நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வரும்போது நம்ம எழுந்து போயிடுவோம். நல்லா கேட்போம். சர்ச்சில் வந்துட்டு ஆஹா என்ன பிரமாதமாக இருக்குது வசனம் அப்படின்னு கேட்டு தான் போவோம், நல்லா தான் போவோம். ஆனால் அது வீட்டுக்குள்ளே போய் சேர்க்கல, அது டிஸப்பியர் ஆகிடும். இப்போ கிறிஸ்தவாளுக்கு ஒரு சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு போகும்போது நல்லா தான் கேட்டு போவாங்க. வீட்டுக்குள்ளே போனவுடனே அவங்களுடைய ஈகோவை லேசாக தட்டிட்டா போதும். ஈகோ தெரியுமா, ஈகோன்னா எங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாது. அதில் இந்த காலத்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட இதை அப்படி தட்டிட்டா போதும், உடனே என்னாகும், சிங்கம் மாதிரி உருமுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு சைன் உருமுவாங்க, ஆரம்பிச்சிடும் சண்டை. ஸோ இது ஒரு குரூப்பு. அது வந்து பயிராகி இதாச்சு. இன்னொரு குரூப் இருக்குது, அது நல்ல விதை. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்துருச்சு. அப்போ இந்த விதைக்கிறவ மேலே தப்பா, இல்லாட்டி விதையை எடுத்துக்கொள்ளுகிற மேலே தப்பா? அந்த நல்ல நிலம்னு சொல்கிறது இருதயத்தை குறிக்கிறது, நல்ல இருதயத்தை குறிக்கிறது. அது 20வது வசனத்தில் பாருங்கள். இது நல்ல நிலம் சொல்லப்படுகிறது. 20வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனம் 20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். Mark 4th chapter 20th verse. And he said, the kingdom of God is as if a man should scatter the seed on the ground, and should sleep by night and rise up the day, and the seed should sprout and grow. He himself does not know how. For the earth yields crops by itself, first the blade and the head, after that the full grain in the head. But when the grain reaps, immediately he puts the sickle, because the harvest has come. And I think you're going overboard. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். வசனத்தை கேட்டு, அப்போ நம்மளுக்கு கேட்குற இருதயம் வேணும். கேட்குற இருதயம் வேணும். அடுத்தது ஏற்றுக்கொள்கிற இருதயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஆண்டவருடைய எக்ஸ்ப்ளனேஷன், அவரே கொடுக்குறாருங்க எப்படி ஆப்ரேட் ஆகுது இதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கேட்குறோம், நல்லா இருக்குது. பாப் சாங் கேட்கும்போது நல்லாயிருக்கும், அப்புறம் மறந்து போயிடுவோம். கேட்குறோம், கேட்டு ஏற்றுக்கொள்கிறோம். 1 30, ஒன்று வந்து ஒரு விதை வந்து 30 கொடுக்குது. அதுக்கு இருக்க கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஏன் தெரியல.
இன்னொரு விதை வந்து 60 கொடுக்குது. அடுத்தது 100. அதை எப்படி அளக்கிறார் ஆண்டவர்? அது கரெக்டாக தான் அளக்கிறாரு. பலன் கொடுக்கிறார்கள். இவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டார்கள். த ரிசல்ட் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டா ஒன்று 30 கொடுக்கணும், இல்லாட்டி 60 கொடுக்கணும், இல்லாட்டி 100 கொடுக்கணும். நம்ம எல்லோரும் 100 போகணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கெப்பாசிட்டி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இதுக்கு எப்படி நடக்கணும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வசனத்தை கேட்கணும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். 2, ஏற்றுக்கொண்டு அது மாதிரி நடக்க செய்யணும். அங்கே தான் அது போட்டிருக்கு. அந்த 32ஆம் சங்கீதத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஏன்னா உனக்கு வழி தெரியாது. இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு ஜிபிஎஸ் வைக்கிறீங்க, உடனே உங்களுக்கு தெரியுது என்ன தொழுது கொடுக்குது, அது ஜிபிஎஸ் சொல்லுது வேணாம்னு. நான் இன்றைக்கி என்னுடைய பேங்க்கோட இதில் ஓப்பன் பண்ணேன். அதில் போட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கான். என் வாய்ஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிக்குது. அது திஸ் இஸ் அலெக்ஸா அப்படின்ட்டு நினச்சேன். அட பாவி, இதுலேயும் கொண்டு போய் மெஷின்னு நினச்சிட்டிங்களான்னு நினச்சிட்டேன். திறக்காதே சம்டைம்ஸ். சரி, அது வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குது. இப்போ மெஷினுக்கு சொல்லுது, நான் எந்த சர்வீஸுக்கு போகணுன்னு சொல்கிறேன், உடனே அங்கே கொண்டு போயிடுது நேரம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கா அதுக்கு அதே மாதிரி தேவன் சொல்கிற காரியங்களில் அவர் கரெக்டாக இருப்பார். வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒரு 100. இதெல்லாம் என்ன நடக்குது, எப்போ நடக்குது? நம்ம தூங்கும்போது. நம்ம முடிச்சுருந்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? அதை போய் நோண்டுவோம். ஒரு வாரம் ஆயிருக்கும். ஒரு வாரம் ஆன பிறகு அப்போ தான் மெதுவாக அது சின்ன செடியாக வரும். உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி கை திருன்னு ஆகும். அது நல்லா இருக்கான்னு பிச்சு பார்ப்போம், போயிடும். நம்ம எதுவுமே கையெடுத்து வைக்க வேணாம். ஆண்டவர் எல்லாமே அவரே மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்காரு. மனுஷனுக்கு முதல்ல கொடுத்த ஆணையம் தான், பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த எர்த், சப்டூ இட் அண்ட் டாமினேட் இட். நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் சொல்கிறத செய், நீ தூங்கு. பாருங்கள், இது சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறதுக்கு போது என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. கடைசி நாளில் மனுஷனையும் படைச்சிட்டாரு. 6வது நாள் மனுஷனையும் படைச்சிட்டாரு. 7வது நாள் என்ன பண்ணார், நீ போய் ரெஸ்ட் எடுடான்ட்டார். அவர் தான் வேலை செய்தது, இவன் ரெஸ்ட் எடுத்தான். இப்போ ராத்திரி ஃபுல்லாக வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறது இல்லை, தூங்குகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ராத்திரி ஃபுல்லாக கட்டையை தூக்கி போட்டு அணுதுட்ருப்போம். இவனா திருடன் உள்ளே வருவானா, அவன் வருவானா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் வீட்டை காவராவில் காவலர்கள் விழித்திருப்பது விருதா. இதுதான் அர்த்தம். கர்த்தர் பார்த்துருந்தா எவனும் உள்ளே வர முடியாது. அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஏன் அந்த வசனம் வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அந்த வசனம் உள்ளே போகணும். நம்ம இருதயத்துக்குள்ளே போனால், என் தேவன் என்னை பார்த்துட்ருக்கிறாரு, அவர் எனக்கு ஒன்றும் வரவிட மாட்டார். அது புயல் வரட்டும், சுனாமி வரட்டும், எது வரட்டும், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரு. 2வது, என்னுடைய காலத்தை நான் அறிவேன். எனக்கு எப்படி என்னப்பட்ட காலம் இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம விட்டோம்னு சரி, நம்ம எதிர்காலத்தை பேசிடுவோம். நம்ம எதிர்காலத்தை பேசினா அவ்வளோ அவுட்டு. ஏன் தெரியுமா, ஒன்று கூட நல்லா பேச மாட்டோம். இப்படி வந்துச்சுன்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, IMFல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 21வது நூற்றாண்டு 2021 will be a year of famine. பஞ்சகாலம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது முதல்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு சீசன்.
இப்படி தான் போகும். பஞ்சம் வந்துட்டு அப்புறம் திருப்பியும் ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் பேசாமல் தான் இருப்பான். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. பஞ்சமும் ஒன்றும் பண்ணாது, பஞ்சம் இல்லாமையும் ஒன்றும் பண்ணாது. அவன் நல்லாவே இருப்பான். வேதத்தில் இப்படி மாதிரி மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வசனத்தை எழுதி வச்சிட்டாரு. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தான், அவன் 100 மடங்கு சொல்லிருக்கலாம். அவர் பஞ்சகாலத்தில் விட்டான் 10 மடங்கு தான் வெற்றி அடைந்தான்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை, 100 மடங்குன்னு சொன்னார். அதனால் பயந்துடாதீங்க. ஐயோ எதிர்காலத்தில் இப்படிலாம் சொல்கிறாங்க, IMF சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. உங்கள் கண்கள் யாரை பார்க்க வேண்டியது? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது. அதான் போட்டுக்கு, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். I will give you suggestions. I will give you advices. அது ஆங்கிலத்தில் படிப்போம். 32வது அதிகாரம், சங்கீதம் 32. 8. Psalms 32:8. I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. இப்போ I will instruct you. I will instruct you. Instruct you அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இந்த காரியத்தை எப்படி செய்வதுன்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். நீ நடக்க வேண்டிய வழி இப்படி தான் நடக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி நடக்கணும், அதை வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏனென்றால் எனக்கு ஒரு பேர் இருக்குது, தூங்காத தேவன். 121ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்குது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்கும். உறங்குறது வேற, தூங்குறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அவர் தூங்க மாட்டார், பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். அவர் வேலை அவர் செய்துட்ருக்காரு. இப்போ தூங்கும்போது, நம்ம தூங்கும்போது தான் அவர் வேலை செய்கிறாரு. செடி வளருது, செடி வளர்ந்து கிரியேட் ஆகுது. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்மளோட இப்போ இந்த வேர்ல்டு சிஸ்டத்தில் கூட நம்ம பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போட்டுறோம், சைலண்ட்டாக விட்டுடுறோம். மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது, அதில் கொண்டு போய் நம்ம யாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வரல, தயவுசெய்து மன்னிக்கவும், நடைமுறை காரியங்களே உங்களுக்கு சொல்கிறேன். போட்டுட்டு அவன் சொல்கிறான், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் விட்டுடு, அது பாட்டுக்கு வளரட்டும், உன் கையில் இருந்தால் நீ செலவழிச்சிடுவேன், அதனால் என் கையில் கூட நான் பார்த்துக்கிறேன்றான். அப்படி சில பேர் சொல்கிறான், சொல்லிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு போய்ட்றான். நம்ம ஊரில் சீட்டு கட்டுறாங்கல்ல, அது மாதிரி சீட்டு கட்டாதீங்க. ஓப்பனாக சொல்லி கொடுத்துட்றேன். பைபிள் ஃபினான்ஸில் படி சொல்லி கொடுக்குறேன். வேத ஈக்கனாமிக்ஸ் இருக்குது. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன போட்டிருக்கோம், கடைசியில் கீழே ஒரு ரோலில் போட்டிருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்னது, இந்த காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். இது நல்லா உனக்கு தரும், பலன் தரும், பின்னால் தராது அப்படின்றான். ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், எங்கே நம்முடைய காரியங்களை விதைக்கிறோம், எதில் விதைக்கிறோம், எப்படி பண்ணுறோம், எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நம்ம தேவனிடத்தில் போய் அவர் எனக்கு போதிக்கணும். எனக்கு நான் நடக்க வேண்டிய வழி என்ன அப்படின்னு சொல்லணும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த உலகம் ஃபுல்லாக பிளைண்ட் மேன். நீங்கள் ரோடு போவீங்க, பாரிஸ்க்குன்னு ரோடு காமிக்கும், பாரிஸ்க்கு 10 வழி காட்டும், அதில் ஒரு வழி தான் கரெக்டாக கொண்டு போகும். சில பேர் நிறைய சொல்லுவாங்க, இந்த மலையில் இப்படி ஏறலாம், அப்படி ஏறல, இப்படி ஏறலாம், இப்படி எல்லாம் ஏறி கொண்டு போய் ஒரே மலைக்கு டாப்பில் தான் போகும். அப்படியெல்லாம் ஒன்றும் போகிறதில்ல, போக முடியாது. அதான் இயேசு சொன்னார், என்னை என்று ஒருவனும் இடத்தில் வரான். உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது சொல்லி முடிச்சுட்டு பின்னால் ஒரு சப் வேர்டு இருக்கும். அது 9வது வசனம் ஒன்றி படிங்க.
சங்கீதம் 32 அதிகாரம் வசனம் 9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டச் சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். Psalms 32:9. Do not be like the horse or like the mule, which have no understanding, which must be harnessed with a bit and bridle, else they will not come near you. இது உங்களுக்கு அர்த்தம் புரியுமா? குதிரை பார்த்துருக்கீங்கன்னு நல்லா தெரியும். குதிரைக்கு வந்து லகான் போட்டிருப்பாங்க. அந்த லகான் போட்டால் ஒரே இடத்த தான் பார்க்க முடியும். அதுக்கு இப்போ நம்மளுக்கெல்லாம் லகான் போட்டு விட்டா அப்படி இருக்கும். யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அதான் சொல்கிறேன். 2 பேர் ஒழுங்காக கீழ்படிச்சிட்டு நான் சொல்கிறத அது தான் பிள்ளைங்களுக்கு தான் சொல்கிறாரு, வேறு யாருக்கும் சொல்லலை. உலகத்தின் மக்களுக்கு சொல்லலை, தான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறாரு. நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம், இப்படி திரும்பி பார்த்து ஓடுறோம். ரேஸ் ஓடும்போது 100 மீட்டர்ஸ் டேஷ் ஓடுறோம், இப்படி பார்த்துக்கிட்டே ஓடணும்னு என்ன ஆகும்? தோற்று போயிடுவோம். அதே மாதிரி தான் இங்கே குதிரைக்கும் லகான் போட்டு விட்ருவாங்க. ஏன்னா அப்போ தான் நேராக ஓடும். இன்னைக்கு ஏன் அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கே பயன்படுத்துகிறார்? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாருடைய சும்மா பேசிட்டு இருக்காது. வாயை கட்டிடுவேன். இப்போ ஆண்டவர் கொடுமைக்காரரா? இல்லை, நம்ம வாயினால தான் கெடுறோம். வாய் பேசி 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 கெடுத்துருவோம். ஓகே, அடுத்தது குதிரை புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போட வேண்டும். 2வது போட்டிருக்கோம், அந்த இடத்துல ஹானஸ்ன்னு போட்டிருக்கோம். கண் 2 பக்கமும் மூடி இருக்கும். இது நேரம் தான் ஓடும். இது இப்படி திரும்பி பார்க்க தெரியாது, இப்படி திரும்பி பார்க்க தெரியாது. அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் பின்னால் உட்காந்து சவாரி பண்ணுறேன். அவன் ரைட்டில் எடுத்தால் ரைட்டில் போகும், லெஃப்டில் எடுத்தால் லெஃப்டில் போகும். நான் நேற்று தான் அதை கற்றுக்கிட்டேன். குதிரை மேலே ஏறி 2 இப்படி அது ஏறி மேலே நின்றுட்டு 2 காலையும் கட்சி இப்படி தட்டினா ஓடும். அடாப்பாவே, இது ஒரு லெசனே கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லோரும் கீழே தள்ளி விட்டு ஓடும். இன்றைக்கி நம்ம நிலமே அது மாதிரி தான். கர்த்தர் நம்மளை இப்படி தான் ஒப்பிடுகிறார். முரட்டு குதிரைகள் மாதிரி நம்ம, எதுக்கும் கீழ்ப்படியாத குதிரைகள். அப்போ நீ முரட்டு குதிரையாக இருந்தேன்னா உனக்கு என்ன பண்ணுவேன்? கடிவாளத்தை மாட்டுவேன். நான் சொல்கிறது கேளு, நீ பொழைச்சி போவ, நல்லா இருப்ப. நீ சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொன்னா நான் போய் எடுத்து மாட்டிடுவேன். தேவ ஜனமே கேளுங்க, தேவ வசனத்தை கேளுங்க. ஒன்று, நம்மளுக்கு வேண்டியது இயேசு. அவர் தான் நம்மளுக்கு இது நம்ம நீதி. 2வது தேவ வசனம் நம்ம வழி நடத்துகிறதுக்கு. தேவ வசனம் இப்படி வச்சுருக்கோங்க, அதை இருதயத்துக்குள்ளே வைத்துக்கோங்க. அவைகளை உங்களை காப்பாற்றும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God bless you all. இப்பொழுது தசமபத்து காணிக்கை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். இதில் நான் I don't want to elaborate too much because I think I have elaborated very much in my message. இதே மார்க் 4 அதிகாரம் எடுத்து வாசிப்போம். நல்ல நிலத்தில் விழுந்த விழுதைகள் 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. வேற, அதாவது ரிசல்ட் வந்துடுச்சு. நல்லா பலன் தந்ததுன்னா என்னது? இட் கேவ் அஸ் ரிசல்ட். இப்போ நம்ம பிள்ளைங்களை படிக்க அனுப்புகிறோம், பலன் தருகிறது. அப்போ நம்ம எல்லாருக்கும் பலன் வேணும். எத்தனை பேருக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு பலன் வேணும், எத்தனை பேருக்கு பலன் வேண்டாம்? இதை நீங்கள் தான் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, நீ விதைச்சிடு, நீ போய் ரெஸ்ட் எடு.
நீ போய் எந்திரிச்சிடாது ராத்திரி ஃபுல்லாக. நீ எந்திரிச்சின்னா நான் வேலை செய்ய முடியாது. நீ எந்திரிச்சு நீ முடிச்சுன்னா நான் 5 அப்பத்தை எடுத்து 35,000 பேருக்கு பங்கிட முடியாது. நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுப்பேன். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யமும் அது அடுத்த காரியங்களும் மல்டிப்ளை பண்ணப்படத்தக்கதாக இருக்குது, வளருகிற தன்மையாக இருக்குது. அது ஆண்டவருடைய கையில் போன உடனே அது வளரும். நம்ம கையில் வந்தோடனே சுருங்கிடும். ஒன்று நல்ல வேத வசனத்தை படித்து வச்சுக்கிட்டு எப்படி வளர வைக்கணும் கற்றுக்கணும். போன வாரம் ஒரு சின்ன சாட்சி மாதிரி சொல்லிடுறேன். நம்ம சாம் அவன் கார் எடுத்துகிட்டு ஏதோ இதில் போயிட்டு வந்திருக்கான். அவன் சொல்கிறான் மைலேஜ் எக்கச்சக்கமாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் மைலேஜ், தட்ஸ் ஆல்சோ an increase. அதிகமாக வந்துச்சுன்னு கேட்டேன். சொன்னான் இன்ஃபேக்ட் நீங்கள் கட்டுற நம்பினீங்கன்னா அவர் வித்தியாசமாக பலதரப்பட்ட வேலையில் வேலை செய்து கொடுப்பாரு. பலன் கொடுக்குற மாதிரி செய்யுங்க. கிவ் எவ்ரிதிங் டு ஜீசஸ். ஒரு நல்ல புத்திமான் என்ன பண்ணுவான், தன்னுடைய இதுகளை கொண்டு போய் பரலோராஜ்யத்தை சேர்த்து வைப்பான். பரலோராஜ்யத்தில் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. எங்கேயாவது ஒரு பேங்க்கில் பரலோராஜ்யம் அக்கௌண்ட்டுன்னு இருக்குதா? இல்லை. பரலோராஜ்யத்தை அது வேலை செய்கிறவங்ககிட்ட கொடு. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. உனக்கு பல ஆளுங்களை ஏற்படுத்தி வச்சிருப்பாரு, அதான்ல கொடு. அவன் போய் செய்வான். அவன் செய்யும்போது நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அதாவது சிம்பிளிஸ்டிக் வேயாக போனால் உக்காந்துட்டே சோறு சாப்பிடுன்னு அர்த்தம். சில டெக்னிக்ஸ் அதை ஒண்டி நம்ம பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கணும். எப்பவுமே நம்ம காரியங்கள் எல்லாம் கட்டுட்டு கொடுத்துருவோம். வாட் எவர் இட் மே பி. our health, our finances, our everything, our children, எல்லாத்துக்கு மேலே நம்ம வெல்த். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய செல்வம் யாருன்னா ஒரு மனுஷனுக்கு அதனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் இதை உண்மையாக உணர்றாங்களோ அவன் நல்லவனாக இருப்பான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதை ஒன்று தான் கர்த்தர் சுதந்திரம்னு சொல்கிறாரு. மிச்சம் எல்லாத்தையும் பின்னால் தான் காப்பிக்கிறார். இன்றைக்கு சில தேசங்களில் பிள்ளைகளை கொன்று குவித்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம மாற்றணும். நம்ம பிள்ளைங்களுக்கு முதலிடம் இது கொடுக்கணும் இதுலேயே. ஏன்னா ஒரு மனுஷனை உருவாக்கி நம்ம தேவனுடைய சாயலை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அவன் தனி என்டிட்டி, அவன் தனிப்பட்டவன். நமக்கு நம்ம மகனாக இருக்கலாம், நம்ம பிள்ளையா இருக்கலாம். இல்லை, இந்த தனி. கர்த்தர் சொல்றார் அது என்னுடைய பிள்ளைன்றாரு. ஏனையோ இந்த இடத்துல பாருங்க, நாம் பலன் கொடுக்கத்தக்கதாக விதைக்க வேண்டும். கண்ட மாதிரி விதைக்காது வேணாம். எந்த இடத்துலையும் கண்ட இடத்துல விதைக்க வேணாம். நல்ல நிலத்தில் விதைக்கலாம். நல்ல கனி எடுத்து 30, 60, 100 பலன் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. தாப்பத்தை ரசத்தை பெற்று இயேசு கிறிஸ்து சரீரமாகும் அவர் ரத்தமாக மாற்றிக்கொடுங்க. இதில் ஜீவன் இருக்கிறது. Let's all join together and say, there is life in this bread. There is life in this cup. There is life in this cup. Because this is Jesus Christ's body and this is Jesus Christ's blood. Because Jesus is Christ's body and this is Jesus Christ's blood.
As I am taking it, as I am taking it, I am pouring life into us. I am breathing life into us. Every spirit of death Every spirit of death, which brings sickness, which brings sickness, sadness, sadness, sorrows, sorrows, agony, agonies, and everything go away. Even death go, even death, go away. go away. And monetary disturbance also And monetary disturbance also, go away. go away. In the name of Jesus Christ of Nazareth. In the name of Jesus Christ of Nazareth. Amen. Amen. ஆசீர்வாதத்தை கூறி கடந்து செல்வோம். நான் சொல்லுறேன், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், இவ்விதமாய் அவர்கள் மேல் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவாய், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். சும்மா மெக்கானிக்கலாக வரதில்லை, இதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கர்த்தரை கொண்டு வந்து விட்டாச்சு லைனில். இனி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வீல் அண்டர் ரெஸ்ட், வீல் பி அண்டர் ரெஸ்ட். ஜெபிப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் பாடத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்தியது. உமது வேதம் எங்கள் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்க கிடவுதப்பா. விதைக்கப்பட்ட விதைகளாக, நல்ல விதைகளாக 30, 60, 100 என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.